ஐயா நிறைய கோயில் நாங்கள் போயிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சில கோயில் போகணும்னு சொல்லி எங்களோட விஷ்லிஸ்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு கோயில் தெரிஞ்சிருக்குய்யா, இது வரைக்கும் இந்த வெளி உலகம் பெருசாக பரிச்சயப்படாத ஒரு கோயில், இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா அது போல் ஒரு 2-3 கோயிலை சொல்ல முடியுமா? ஆக்சுவலி கோயிலுங்க எல்லாமே ஆன்மா லைக்கின்ற இடம், அதுதான் ஆலயம்னு சொல்லுவாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது என்ன அர்த்தம், எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது. இது கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் முதல்லையே, உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால என் உடம்புல உயிர் இருக்குது. அந்த உயிர் இயங்கிட்டு இருக்கிற காரணத்தினால இது தேவை. அப்போது மனிதனால் மறக்கப்பட்ட கோயில்களும் மனிதனால் அழிக்கப்பட்ட கோயில்களும் பல இருக்குது. இந்த உலகத்தில் பல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் சார். இந்த கோயிலுக்கு போயிட்டால் எனக்கு இது ஆகிடும், இந்த கோயிலுக்கு போயிட்டால் எனக்கு இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்பிக்கையை சார்ந்து வரும்பொழுது நாம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது. ஆனால் நான் மறுபடியும் இங்கே தான் வருவேன். அனுபவம் எங்கே கிடைக்குதோ அதுவே சிறந்த வாக்கு மனமும் இல்லா மனோலயம். இது அவை பிராட்டி சொல்லுது. ஆகையினால் வாக்கும் மனமும் இல்லாத மனோலயமே மிகச்சிறந்த ஆலயம், செலவு இல்லாத ஒரு ஆலயம். ஓகே ஐயா, இந்த பேய்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் ஐயா. இப்போ நாம் இங்கே கடவுள்களை வணங்கிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் சரி சில நாடுகள்லையும் சரி பேய்களை வணங்குறாங்க கடவுளாக போற்றி. இந்த வழிபாட்டு முறையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ஒரு மனம் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ ஒரு மனசோடைய வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் எனும் பேய் குரங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு குரங்கோடைய வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்போது கண்ணு திறந்து வச்சுருக்கும் பொழுது நம்மளுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேகத்தில் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு குரங்குடைய அந்த மிகுதியான வேகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது அதே மனசை நம்ம கண்ணை மூடிட்டோம் இல்லை கற்பனைக்கு போயிட்டோம் அப்படின்னா அது காற்றை விடவும் பேய் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஒரு செகண்டில் ஞாபகப்படுத்திக்கலாம். 1000 கற்பனையான விஷயத்தை நம்மளால் கற்பனையும் பண்ணிக்க முடியும். அதனால தான் மனதிற்கு குரங்கு என்றும் பேய் என்றும் வார்த்தை உண்டு. காற்றை விட வேகமாக போகக்கூடிய அந்த நீங்களே செஞ்சிடலாம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊரில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் ஞாபகம் வந்துடுது. பேயை விட வேகமாக அப்படின்னு சொல்ல காரணம் அதனால தான். அப்போ பேயை வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே சக்தி தான். நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நினைக்கிறது தான் முதல் தப்பே. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு கொண்ட மனம் நிச்சயம் எப்பொழுதுமே ஆடிக்கிட்டே இருக்கும். எப்பொழுது வேணா அவங்க நம்பிக்கை விட்டுருங்க, நம்பிக்கை விட்டுருங்க. இல்லை, இது நான் மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இதே சுவாசம் தான். இந்த சுவாசம் சமரசம் சுத்த சன்மார்க்கம்னு ஆகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. ஆகிறதுக்கு உண்டான வழி இது. அவன் மனசில் அவன் பேயை பார்த்துக்கலாம், இல்லை அவன் மனசார அவன் தெய்வத்தை பார்த்து அவன் இஷ்டம். ஏனென்றால் நம்ம ஒரு கலர் ஸ்கெட்ச் பென்சிலில் 12 பென்சில் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்று சரியில்லை, ஒன்று சரி, ஒன்று தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் பண்ணி ஆகணுன்றது இருக்குது. இதே மாதிரி தான் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய காரிய காரணத்தை பொறுத்து இருக்குது. மீண்டும் அவன் காரண காரியத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக்கிறான், யூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோதான் இதில். ஓகே, நிகழ்ச்சியோட கடைசி 2 கேள்விகள் ஐயா. இதில் முதல் கேள்வி திருவாசகம். இப்போது இந்த ஜென்ரேஷன் கிட்ட போயிட்டு நீ இதை படி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் படித்தா என்ன ப்ரோ எனக்கு பெனிஃபிட் ஆக போகுது இப்படி தான் கேட்பாங்க. திருவாசகத்தை ஒரு பையன் படிக்க ஆரம்பிக்கிறான்னா அவன் ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்களை பாசிட்டிவாக அவன் கிரகிச்சிக்க வாய்ப்பு இருக்குது? இது ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, திருவாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. காரணம் 51 பதிகங்கள். மறுபடியும் 5 வருது. அம்பு எய்தக்கூடியது 51. 51ன்ற கணக்கே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னவாக இருந்தாலும் சரி, நீ மனுஷனே இல்லாமல் இருந்தாலும் கூட சரி, நீங்கள் பாடினீங்க அப்படின்னா போதும் அப்படின்றது தான் அது. இந்த அவர் எல்லாத்தையும் அவர் சொல்லாதது எதுவும் இல்லை. மனுஷனுக்கு புரியாதது தான் நிறைய இருக்குது அதில். அப்போது அவருடைய ஜீவனானது மாணிக்கம், அதாவது உடலில் அந்த மாணிக்கம் அப்படின்ற அந்த பிரகாசம் வந்ததுக்கு காரணமே அந்த திருவாசகம் தான். அப்போது அவருடைய அந்த உடலில் அந்த 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 வெளிச்சம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் செஞ்சு அதில் அவர் ப்ராக்டிக்கலி சக்சீடு.
ரொம்ப வருஷம் பொறுத்து இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சக்சீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிராணனானது எப்படி நம்ம இன்றைக்கி நம்ம அது மேலே நம்ம கவனமோ அல்லது அது மேலே அக்கறையோ இல்லையோ, ஆனால் செத்து போனதுக்கப்புறம் அழுதுட்டு இருப்போம் உட்காந்து. அன்னைக்கு உட்காந்து திருவாசகம் பாடிட்டு இருப்போம். செத்து போனதுக்கப்புறம் சக்தி போய் விட்டது அன்று திருவாசகம் பாடி பயனல்ல. திருவாசகத்தில் இருக்கக்கூடியது இந்த உடல் நான் முதல்ல சொன்ன அதே பக்குவம் தான். இந்த உடல், மனம், அறிவு, உயிராற்றல், இதில் தான் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. இதை ஒரு மனுஷன் படித்தானா அவனுக்கு குழப்பம் இல்லாமல் புரியும். ஏதோலாம் இல்லை. இப்போது மாசற்ற சோதியே அப்படின்னு பாடும்பொழுது உள்ளே இருப்பது மாசே பண்ணவே முடியாது. அதை உள்ளே இருக்கிற சோதி எல்லாருக்குமே காமன் அது. ஆனால் நம்ம அதை விட்டுடுறோம். அதை விடக்கூடாது. மாசு இல்லாத மணியை எப்படியேனோ நம்ம ஒரு தடவை பார்க்கணும். அது அந்த திருவாசகத்தை இயற்றினால் முடியும். ஆக்சுவலி இது கூட தான் ஒரு டச்சு வரும். அருணகிரிநாதர் இருக்கார்ல, அதாவது கடவுள்கள் புதுசாக ஒருத்தர் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ பாவம் வேணாலும் பண்ணிடு, ஆனால் கடைசியில் உனக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருவாங்க. அப்படிதான் அவ்வளோ பாவம் பண்ண அருணகிரிநாதரை புனிதராக மாற்றி விட்டு ஒரு முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. கடவுள் தேர்வு இப்படியா நடக்கும்? இது கடவுள் தேர்வு அப்படின்னு சொல்கிறத விடவும், நம்ம படத்தை பார்த்து பேசினாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் பார்த்து சில விஷயங்களை நம்ம பார்த்து புரிஞ்சாலும் சரி, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவர் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருந்துட்டார். ரொம்ப சிம்பிள். அவர் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருந்துட்டார். அப்போது அவர் இஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இஷ்டமாக இருந்தாலும் கூட, இஷ்டமும் கஷ்டமும் தான் வாழ்க்கை. எதுக்கு இஷ்டப்பட்டோமோ அது கஷ்டம் கொடுக்கும், எது கஷ்டமோ அது ஒரு நாள் இஷ்டமாகவும் மாறும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அக்காவை அவங்களுக்கு சில ஞான உபதேசங்களை கிடைச்ச மாதிரி இருந்தது தான். அதுதான் முதல் ஞான உபதேசம். அதுதான். ஏன்னா முருகர் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தெய்வத்தோடைய வேலையை காமிச்சிடும். மனிதன் தெய்வமாக மாறுகிறான் என்று சொல்ல வேண்டும் என்றால் இங்கே அவங்க அக்கா தான் தெய்வம். ஏன்னா அவர் ஜாலியாக இருந்துட்டு எப்படியோ போயிட்டு இருப்பாரு. நமக்கு இன்னைக்கு திருப்பூரே கிடைக்காம போயிடும். ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவரை எப்படி நான் கையெடுத்து கும்பிட்றது அப்படின்னு எல்லாரும் நினைக்க தோணும். அருணகிரிநாதர் சார் தேவையில்லை. அவரை நீங்கள் கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பாட்டு உங்களுக்கு எங்கேயாவது பயன் அளிக்குதா, உங்களுடைய அந்த அனுபவம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, வாழ்க்கையவே கற்றுக் கொடுக்குது அந்த பாட்டு. அதுதான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுனாவே போதும். அந்த அம்மா மாத்திரம் அவருக்கு அந்த சீண்டி விடவில்லை என்றால், அந்த தூண்டி விடவில்லை என்றால், இப்போ நம்ம அருணகிரிநாதரை பற்றி பேசியிருக்கவும் முடியாது. அவங்க தான் அவங்களுக்கு அந்த மனசாக இருந்து அவர் சூசைட் அட்டம் போகிறாரு. சூசைட் அட்டம்ன்றது தயவுசெய்து இந்த உலகில் யாரும் எவரும் இந்த உடம்பை யாரும் கொல்றதுக்கும் உரிமை இல்லை, இந்த உடம்பை நம்ம அழிச்சிக்கிறதுக்கும் உரிமை இல்லை. ஆகையினால் எல்லாருக்கும் முருகர் காப்பாற்றிடுவாரானா, அன்னைக்கு மக்கள் தொகை கம்மியாக இருந்திருக்கு, கூட்டம் இல்லை, தர்ஷன் அங்கே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். முருகர் காப்பாற்றினார். தயவு செய்து, ஏனென்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்துட்டு போன அற்புதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையினால் அருணகிரிநாதர் நமக்கு சொன்னது எடுத்துக்கணும். அதே போல் பட்டினத்தார் பற்றி சொல்லணும்னா, பட்டினத்தார் என்பவர் முக்கியமான வரி சொன்னது, ஜாதி என்பது ஆதியில் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லைன்னு சொன்னார். ஆகையினால் அந்த வார்த்தையை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்று வரை என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் என்ன ஜாதி என்று நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் குழந்தைகிட்ட சொன்னதில்லை. ஆகையினால் இந்த ஜாதி என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தாமல் தான் எங்கள் குழந்தை. ஏன்னா இடைமறிக்க மன்னிக்கணும். ஆக்சுவலாக அந்த சாதின்ற விஷயமே இந்த மார்க்கத்தில் இருந்து கடவுள்கள் வழங்கி கீழே வந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எந்த கடவுளும் நான் இந்த சாந்தினி சொல்லி எதுலையுமே குறிக்க ஒன்றும் இல்லை. இந்த மார்பையும் கண்டத்தையும் இணைக்கின்றவன் மார்கண்டேயன். ஓகே, இந்த மார்பை கம்முன்னு வச்சிருக்க தெரியணும். சும்மா மூச்சை மேலே ஏற்றி இறக்கி ஒரு யூஸும் இல்லை. இதை கம்முன்னு வச்சிருக்க தெரியணும். ஓம் கம் கணபதியே நமன. முதல்ல இந்த உடம்பை நாம் நம்முடைய வினைகளுக்கு நாயகன் விநாயகன், கணங்களுக்கு அதிபதி கணபதி ஆகும். இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி ஆகிறார். அப்போது நம்ம செய்கிற தவிர நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்து மேலே பழி பாவத்தை போட்டால் அது தவறாகத்தான் தெரியும். வெளிப்படையாக கேட்டுருவையா, சாதி பெருமை பேசுறது சரியா தப்பா? இது மிகவும் மிகவும் தவறு. ஏனென்றால் இந்த வார்த்தையை, நீங்கள் சொல்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி
ஒரு 17-18 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆகினால் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறதில்லை. ஏன்னா நாங்கள் செய்தி ஊடகத்தில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த கொடுமையால் ஒரு உயிர் எடுக்கப்படும் அந்த கொடுஞ்செய்தி இன்னும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் இதை நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கு. இது 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 மிகவும் தவறான செயல், கேவலமான வேலையா சாதி பெருமை பேசுறது. ஓப்பனாக சொல்கிறதுனா அதுதான் தவறு. அதாவது ஏனென்றால் 4 வயதில் வந்து என்னுடைய பையன் என்கிட்ட என்ன கேஷ்னு கேட்டார். 4 வயதில் அவங்க ஸ்கூலில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நான் அப்போ வாங்கிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்தது. எனக்கு எதுவுமே கேட்கல. ஆமாம், நாங்கள் ஸ்கூலை மாற்றிட்டோம். ஓகே, அது வேர் தே ஆர் ஸ்க்ரூயிங் வி ஷுட் நாட் அப்ரிஷியேட் தட். அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜாதி என்பது பெருமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எது 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 அடையாளமாக வச்சுருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக நான் அதை சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அடையாளம் எனக்கு வேண்டாம். நீ உடைச்சி மேலே வந்து அது ஒரு அடையாளமாக வச்சா பெரிய விஷயம். நிச்சயமாக. ஓகே, சூப்பர் ஐயா. நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. நிறைய பொருத்தெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு வாரம் கூட நாளைக்காவது பிச்சுக்கிட்டு போயிடும். சில பேர் ஜாதகம்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் லைஃப் லாங் ஒன்றா வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க. அதான் முக்கியம். ஸோ இந்த ஜாதகம்லாம் பார்க்கறது அவசியமாக ஒரு மனுஷனுக்கு. ஜாதகம் என்பது அது ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம இத்தனை வருடங்கள் நம்ம இன்றைக்கி 2024 இருக்கோம். இதை கண்டுபிடிச்சவங்க ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சவங்களுடைய ப்ராக்டிஸ், அவங்க பண்ணிகிட்டு இருந்த அந்த மெத்தடாலஜி, இன்றைக்கி பண்ணுற மெத்தடாலஜி விஷயம் ஒன்று தான். ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அவங்க அதுக்காக அவங்க அதில் ஏமாந்துக்கிற விஷயமும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி தான் நான் அதை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய பேராசை ஜாஸ்தியாக இருக்கும். யாரோடது ஒரு மனிதனுடைய பேராசை ஜாஸ்தியின் காரணம். ஓகே, இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, பொருத்தம் இல்லை, இப்போ ஒரு பொருத்தம் இருக்குது, பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது. பொருத்தமே இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னா மனசு நல்லா இருக்கு, குழப்பு போயிடுது. பொருத்தம் தேவையில்லை அப்படின்றது தான் முக்கியம். லவ் மேரேஜ்லாம் ஜாதகமே பார்க்க வேணாம் அப்படிலாம் இல்லைங்கய்யா, அப்படிலாம் இல்லை. அதாவது இது வந்து ஒரு கணிதம். இந்த கணிதத்தை சரியானபடி இயக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க. இதில் எல்லாருமே வந்து வல்லவர்கள்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு சகாதேவன் தான் இங்கே பார்க்க முடியும். 100ல் இல்லை, சகாதேவன் ஒரே ஒருத்தன் தான். அடுத்த சகாதேவன் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி தான் நான் சொல்லுவேன். அதாவது துல்லியமாக கணிக்கிறவங்க இல்லைன்றீங்க. துல்லியமாக கணிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லலாம். ஐயோ, ஓகே ஐயா.